ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து காங்க் சாப்டர் 1 ஜமுனா பார் அப்படின்ற ஒரு சீரிஸோட ரிவ்யூ தான். இது ஜியோ சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ் வந்து ஆரம்பிக்கிற நோட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நோட்டு. டெல்லியில் வந்து ஒரு வீட்டில் ஒரு 7-8 பேர் வந்து ஒரு பூஜை பண்ண ரிச்சுவல்ஸோட சேர்த்து தூக்கு போட்டு செத்து போயிருக்காங்க. அவங்க கை கால் கட்டப்பட்டிருக்கு. அவங்க அவங்க யார் எப்படி தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. எல்லாருமே சூசைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற நாய் கூட வந்து சாகடிக்கப்பட்டிருக்கு. இப்படியான நிலைமையில வந்து அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக கத்தார் சிங் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அப்பாயின்ட் பண்றாரு. அவர் ஏற்கனவே கொஞ்சம் சஸ்பெஷன்ல இருந்தாரு. அதுக்கு பின்னாடி எல்லா வெப் சீரிஸ்லயும் இருக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அவரோட குடும்ப கதை ஒன்று இருக்கு. அந்த குடும்ப கதையின் காரணமாக அவர் குடியாரா இருக்காரு. அதே மீறி வந்து இந்த கேஸை கொடுத்தான் ஆகணும், அவர் தான் கண்டுபிடிப்பன்றதுக்கு அவர் கொடுக்குறாங்க. அந்த கேஸை அவர் கண்டுபிடிக்க போகும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து சூசைட் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் வந்து கொலை இருக்கு அப்படின்ற விஷயமா கொண்டு கொண்டு வராரு. அதை கண்டுபிடிச்சி அது தீவிரமா தேடிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், அது உண்மையாவே கொலைதானா இல்லாட்டா வந்து சூசைடா, சூசைடுக்கு பின்னாடி வந்து இந்த மாஸ் சூசைடுக்கு பின்னாடி ஏதாவது ரிலிஜியன்ஸ் இருக்கா, இல்லை சாமியார் இருக்காங்களா, இப்படியான விஷயங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இதே நேரத்தில் முர்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் வந்து சைக்கோட்டிக் விஷயங்கள் இருக்கிற ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஒரு டாக்டரா சைக்காட்ரிக் டாக்டரா இருக்காங்க. அவங்களுக்கும் சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. அவங்களுக்கு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது இந்த கேஸுக்கான பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஒரு சைடில் இவங்க 2 பேரும் வந்து இது கொலை, இது கொலை தான், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு, பணம் இருக்குன்னு நம்பி அதை நோக்கி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இவங்களை அட்டாக் பண்ண வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான டெம்ப்ளேட், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு பெண், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன்னா இந்த மாதிரி வந்து கூப்பிட்டா வர மாட்டாரு, அவர் குடியாரனா இருப்பாரு, இல்லாட்டா அவர் குடும்ப ஒரு பிரச்சனை இருக்கும், அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கும், அந்த பொன் குழந்தைக்காக தான் அவர் இந்த எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் ஸ்டோரி வச்சிருக்காங்களே. இந்த ஸ்டோரி எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடா ஒரு மாதிரி கிரிஞ்சாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா போலீஸ் சீரீஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இப்படிதான் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி இந்த கதையில் இருக்க மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எபிசோடுக்கு பின்னாடியும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இந்த கத்தார் சிங்கோடைய கதை, இந்த பொண்ணு முர்முவோடைய கதை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்லி ரிட்டன் டென்ஸ் ரைட்டிங் இருக்கு இந்த சீரீஸ்ல. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்லயும் வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த ட்விஸ்ட் வந்து உண்மையாவே வந்து நம்ம எதிர்பார்க்காத வரையில இருக்கு. சில காட்சிகள் வந்து ரொம்ப ரெகுலர், இந்த மாதிரி த்ரில்லர் நம்ம பார்த்து பார்த்து நம்ம பழக போனவங்களுக்கு இந்த இந்த கிளைமேக்ஸோ இந்த இந்த சீரீஸுடைய திருப்பங்களோ வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹூடனிட் த்ரில்லர் தான் அது. இந்த த்ரில்லரை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. நடிப்பில் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த கர்தா சிங்கா நடித்த மான்வி விச் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட ட்ரௌசி ஐஸும் அவருடைய உடம்பும் கிட்டத்தட்ட அந்த கேஸுக்காக அவங்க மெடக்கிறதும் இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த சீரீஸில் இருக்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கலாஜிக்கலையும் த்ரில்லரையும் கூடவே வந்து ரிலீஜனையும் சேர்த்து வச்சு பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இந்த சீரீஸ் வந்து ஜியோ சினிமா வந்திருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.